பக்தி மார்க்கம், இந்த லைட் மார்க்கம் ஆக்சுவலாக பக்தி மார்க்கம்ன்றது சின்ன குழந்தை லெவலுங்க, எல்கேஜி லெவல். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அம்மா அப்பாவும் சரி எல்லோரும் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த பக்தி லெவலில் வந்து இறைவன்கிட்ட போய் அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாதது தான் பக்தி லெவல். இறைவனடி வந்து அந்த பாடல்கள் பாடுறதோ, இறைவன்னா என்னடா இந்த பாடல்கள் என்னன்னு சின்ன வயசில் ஒரு 9 வயசு 10 வயசு வரும்போது சித்த மார்க்கம் ஞான மார்க்கமும் ஒன்று தான். அது ரெண்டும் வேறு இல்லை, அது ரெண்டும் ஒன்று தான். சித்த மார்க்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் அதுலேருந்து அடைவது தான் ஞானம். ஸோ சித்த மார்க்கம்னா என்னென்னா தவம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் செய்கிற கிரியா யோகம் தான். இந்த காலத்துக்கு சித்தர்கள் செஞ்ச யோகமே அதுதான், பாபாஜியே அதுதான் செஞ்சார். அதோடைய ஃபில்டர்டு வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இந்த காலத்தில். ஸோ இதை வந்து எல்லாருமே பயிற்சி பண்ணலாம், எல்லாருமே வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மார்க்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி, அந்த பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு போய் தொடுவீங்க. அதான் ஞானம். அப்போ தான் அந்த ஞானம் கிடைக்கும். அது பயிற்சி மூலியமாக தான் கிடைக்கும். வெளியில் புத்தகம், கோவில், பூஜை புனஸ்காரம், ஜோசியம், ஜாதகம், பரிகாரம், இல்லை வந்து மூட நம்பிக்கை நம்புறது, செத்தவங்களுக்கு வந்து திதி வைக்கிறது, இந்த இதிலெல்லாம் வந்து அது க்ரியேட் ஆகாது, பயத்தோடு க்ரியேட் ஆகாது. ஆத்ம ஞானம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டவங்க, ஆத்மா பற்றி உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த திதினாலும் என்னென்னு தெரியும். எவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் உணரணும்.